அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து, 30 ஆண்டு கால ஜோதிட ஆராய்ச்சியாளர். இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு ரகசிய ஜோதிடத்தை சொல்ல போறேன். ப்ளஸ் ரகசிய பரிகாரம். ரகசிய பரிகாரம்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏதோ ரகசியம் இருக்குதுன்னு. உங்க வாழ்க்கையில கணவன் மனைவி ஒரே வீட்டில் தான் நீங்க வாழ்றீங்க. மனசு ஏனோ ஒத்து போக மாட்டேங்குது. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை. அம்மா பிரச்சனை, அண்ணன் தம்பி பிரச்சனை, சொத்து பிரச்சனை, 2 பேரும் மரியாதை கொடுக்காதனால பிரச்சனை, ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளங்கள், இப்படி நிறையா உங்களுக்குள்ள மனஸ்தாபத்தினால 2 பேரும் டெய்லியும் வேலைக்கு போகிறோம், டெய்லி சாப்பிட்றோம், டெய்லி நிம்மதியாக தூங்கி எந்திரிக்கிறோம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அந்யூன்யமான ஒரு தாம்பத்திய வாழ்க்கை இல்லை. எதுக்கு நான் பிறந்தேன்னே எனக்கு தெரியல. ஒரே வீட்டுக்குள்ளே தான் வாழ்கிறோம். இந்த சந்தோஷத்துக்கு ஏதோ மனசு தடுக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகாமல் உடல் சந்தோஷத்தை பரிமாற முடியாமல் நான் தவிக்கிறேங்க. எனக்கு அந்த வாய்ப்பே அமையல. ஒரு வீட்டுக்குள்ள தான் இருக்கிறோம், கணவன் மனைவி தானே, நம்ம வாழ்ந்த சந்தோஷத்துக்காகத்தானே கல்யாணமே பண்ணிக்கிட்டோம். குழந்தைகளெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வளர்த்தி வாழும் பண்ணிட்டோம். இனிமேல் நம்ம வாழ்க்கையில கிடைக்கிற சந்தோஷத்தை இழக்கக்கூடாது. நம்ம கணவன் கிட்டத்தானே எதிர்பார்க்கிறேன், நான் மனைவி கிட்டத்தானே நான் எதிர்பார்க்கிறேன்னு இப்படி ஒருத்தருக்கு புலம்பல் ஜாஸ்தியா இருக்கு. இதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னு ஜாதகம் பார்க்க வந்தவர், கண்டிப்பா நீங்க இதை சொல்லணும் அப்படின்னாரு. கண்டிப்பா சொல்றேங்க ஐயா, நீங்க அந்த பதிவு நான் போடுறேன், நீங்க பாருங்க அப்படின்னு. அப்ப இதுக்கு ஒரு பரிகாரம் உங்களுக்கு தேவைதானே, ரொம்ப ரொம்ப முக்கியம் தானே, உங்க வாழ்க்கையில நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தானே. அப்போ உங்க வாழ்க்கையில நீங்க கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. தாம்பத்திய வாழ்க்கை என்பது தகாத வார்த்தை இல்லை. மனசுக்கு பிடிச்சதும் உடம்புக்கு நிம்மதியும் நான் திருப்தியா வாழ்ந்தேங்கிற சந்தோஷம் தாம்பத்திய வாழ்க்கைங்கிற ஒரு அந்தரங்குக்குள்ள இருக்கு. இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேல அது எதிர்பார்ப்புகள் இருக்கு. அதுக்கு அந்த தாம்பத்திய வாழ்க்கையை இயக்கி நீங்க 2 பேரும் இரு உடலை ஒரு உடலா பரிமாற்றம் செய்து உங்க வாழ்க்கையில நீங்க சந்தோஷ நிம்மதியோடு காலையில கணவனுக்கு நீங்க காப்பி கொண்டு போய் சந்தோஷமா கொடுக்கறது அது எவ்வளவு நல்லா இருக்கும். இதுக்கு ஒரு பரிகாரம் வச்சிருக்கேன். இதை நீங்க செய்யறீங்களா? இந்த பரிகாரத்தை செய்யுங்க. நீங்க வாழ்க்கையில அன்னைக்கு சேர்ந்து சந்தோஷம் அடைஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு போன் பண்ணி சொல்லுங்க, இத்தனை நாளா என்னுடைய கணவர் என்னை கண்டுக்காம இருந்தாரு, இன்னைக்கு எனக்கு பாசமா பூ வாங்கி கொடுத்தாரு, என்னை சந்தோஷப்படுத்தினாரு, அதுக்கு முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்றேன் அப்படின்னு நீங்க சொல்லுங்களேன். நான் ரொம்ப பூரிச்சிருவேன். ஏன்னா இந்த பரிகாரம் செயல்பாட்டில் இருக்குது, இயங்குது, மக்கள் சந்தோஷமா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நானும் உங்களை பார்த்து சந்தோஷப்படுவேன் இல்லையா. அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்றேன், எழுதி வச்சுக்கங்க. அதாவது காவி வேட்டி கேள்விப்பட்டுக்கிறீங்களா? காவி வேட்டி, வெள்ளை வேட்டி, 2 புது வேட்டி எடுத்துக்கங்க. இந்த 2 புது வேட்டி எடுத்து மேல ஒரு முடிச்சு போட்டுருங்க. 2 புது வேட்டியில முடிச்சு போட்டுருங்க, காவி பிளஸ் வெள்ளை. கீழே அதே மாதிரி லாஸ்ட்ல இந்த பக்கம் காவியில 2 பக்கம் 3 முடிச்சு போட்டுருங்க. இது 2 ஒன்று சேர்ந்துருச்சா? ரைட்டு. பிரார்த்தனை பண்ணிடுங்க. என்னுடைய கணவன் மனைவி நாங்கள் 2 பேரும் சந்தோஷமா வாழணும்னு பிரார்த்தனை பண்ணி உங்களுடைய பெட்ரூம்ல ஒரு பீர்வாவுக்குள்ள நல்ல ஒரு ஒதுக்குப்புறமா நீட்டாக வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது அதே இரவுல 2 விளக்கு, மண் விளக்கு 2 விளக்கு, ஒத்த விளக்கு வேண்டாம், ஆண் விளக்கு பெண் விளக்கு அப்படிங்கிற மாதிரி 2 மண் விளக்கு எடுத்து ஒன்றுல மொச்சப்பயிறு, ஒன்றுல துவரம் பருப்பு விளக்கில் போட்டு நல்லெண்ணெயை ஊற்றி, சரியா, நல்லெண்ணெயை ஊற்றி திரிய போட்டு பெட்ரூமில் எலக்ட்ரிக்கல் லைட்டை பூரா ஆஃப் பண்ணி இந்த 2 தீபத்தை மட்டும் மெல்லமாக எரிய வச்சு 2 பெட்ரூமில் வச்சுருங்க. அந்த பெட்ரூமில் அந்த லைட்டு 2 விளக்கு விடிய வரைக்கும் எரிஞ்சாலும் பரவாயில்ல, சரியா. ஒரு ஓரத்தில் காற்று படாமல் அமையாமல் வச்சுக்கோங்க. இப்படியே ஒரு 11 நாள் அல்லது 22 நாள்
இதை அழகா நீங்க இப்படி பத்த வச்சுட்டே இருங்க. அந்த வீட்டுல தாம்பத்திய வாழ்க்கை சந்தோஷம் அங்க இயற்கையாவே நடக்கும். கணவன் மனைவிக்குள்ள இதை செய்வீங்களா? இதை செஞ்சு பாருங்க. எப்படியெல்லாம் நீங்க வாழ்ந்தீங்கிற சந்தோஷத்தை எனக்கு சொல்லுங்க. ஏன்னா இதை லாஜிக்கா யோசிச்சு பாருங்க. மேசம் ஆணுடைய வீடு, ரிஷபம் பெண்ணுடைய வீடு. அதே துலாம் பெண்ணுடைய வீடு தான். அதே 8ஆம் இட மாங்கல்யம் விருச்சிகம் ஆணுடைய வீடு. அப்போ மேசம் காலச்சக்கரத்துக்கு மேசம் செவ்வாயோட வீடு. செவ்வாய் ஆறு முருகன். முருகனுடைய என்ன உடை கட்டிக்கிறாரு? காவி உடை கட்டிக்கிறார். அப்போ மேசம் ஆண், ரிஷபம் பெண். அப்ப ரிஷபம் யாரோட வீடு? சுக்கிரனோட வீடு. சுக்கிரன் என்பது யாரு? வெள்ளை நிறம். அப்போ காவி வேட்டியும் இங்க செவ்வாயும் இங்க சுக்கிரனையும் நீங்க சேர்த்து வச்சு முடிச்சிட்டீங்களா? அதே மாதிரி இங்கேயும் செவ்வாயும் சுக்கிரனையும் முடிச்சிட்டீங்களா? தலையும் வாழும் முடிச்சாச்சு. இது உங்க மனசுல நீங்க பிரார்த்தனை பண்ணி உங்க பீர்வாழும் வச்சாச்சு. இதுக்கப்புறம் ஆண் விளக்கும் 2 விளக்கலையும் கொண்டு போய் அதே மேசம் செவ்வாய்க்கு துவரம் பருப்பும் தானியமும், அதே சுக்கிரனுக்கு வெள்ளை மொச்ச பயிர் தானியத்திலையும் விளக்கு எரியுது. இங்கேயும் சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்துருச்சு. நீங்க சேர வேண்டிய இடமும் பெட்ரூம் தான். இது பெட்ரூம்ல கொண்டு போய் வச்சுட்டீங்கன்னா 22 நாள் தொடர்ந்து விளக்கேத்துங்க. இது வரைக்கும் நீங்க பெட்ரூம்ல விளக்கேற்றிருக்க மாட்டீங்க. அந்த காலத்துல பாருங்க, முன்னோர்கள் எலக்ட்ரிக்கல் லைட்டே இல்லாத காலத்துல ஒரு சிமிலி விளக்குல தான் அவங்க வாழ்ந்திருக்காங்க. முகம் அவ்வளவுதான் தெரியும். கரு அறை எப்படி இருட்டோ அது போல கருவறையை தொடணும்னா அங்கேயும் இருட்டு இருக்கணுமா? எப்படி ஒரு பரிகாரம் பார்த்தீங்களா? சாமியோட கோவில்ல கருவறை பார்த்தீங்கன்னா அகல் விளக்குல தான் சாமி தெரியும். அதே மாதிரி பெண் என்பது ஒரு கருவறையை சுமக்கக்கூடிய பெண்ணுக்கும் ஒரு அகல் விளக்கு, நீங்க 2 விளக்கு நீங்க ஏத்துறதா அதுல முகங்களும் அவங்களுடைய அங்கங்களும் தெரியறது தன்னுடைய கணவருக்கு மட்டும்தான். அந்த விளக்குல கிடைக்கிற ஒரு சந்தோஷம் எலக்ட்ரிக்கல் லைட்ல உங்களுக்கு கிடைக்காது. அப்ப நீங்க கண்டிப்பா இப்படி ஒரு அற்புதமான ஒரு பரிகாரத்தை தவறாவே நினைக்காம, கூச்சப்படாம, வெக்கப்படாம, அச்சப்படாம இந்த விளக்கை நீங்க பெட்ரூம்ல ஒரு இடத்துல நீங்க ஏத்துங்க. இந்த திசை நோக்கி எல்லாம் ஏத்தாதீங்க. உங்களுக்கு எந்த இடத்துல திருப்திப்படுதோ அந்த இடத்துல ஏத்துங்க. ஆக மொத்தம் பெட்ரூம்ல 2 விளக்கு, மண் விளக்கு தெய்வம் எரியணும். அந்த காலத்துல பார்த்துருக்கீங்களா? சாந்தி முகூர்த்தம் நடக்கும்போது அவங்க நல்லா வாழ்ந்து பொழைச்சவங்க கணவன் மனைவி கொண்டு போய் அவங்க படுக்கை அறையில கொண்டு போய் பூ அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு அவங்கள 2 பேர்த்தையும் சேர்றதுக்காக உள்ள விட்டு ஒரே ஒரு குத்து விளக்கு 2 விளக்கு குத்து விளக்கு எரியும். அது பித்தாளைகள் வந்த காலத்துல, பித்தாள பொருள் வந்த காலத்துல குத்து விளக்கு எரிஞ்சுது. அந்த பித்தாளையே இல்லாத காலத்துல என்ன எரிஞ்சுது? உலோகம், மண் விளக்கு தான் எரிஞ்சுது. இந்த மண் விளக்கை நீங்க கொண்டு போய் சாமி கோயில்ல வைக்கிறீங்க, உங்க பூஜை ரூம்ல வைக்கிறீங்க, உங்க வீட்டு வாசல்ல வைக்கிறீங்க. நீங்க வாழ்றதுக்கு, உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சமாகும், உங்க அந்தரங்களுக்கு ஒரு சக்தியாகும், உங்க பெட்ரூமுக்கு ஒரு வெளிச்சம் ஏத்தாதனால உங்க வாழ்க்கையே இருட்டா இருக்குது அல்லவா? அதை நம்ம தெரிஞ்சு இனிமேலாவது எலக்ட்ரிக்கல் லைட்டுக்கு அப்பாற்பட்டு நீங்க ஒரு மண் விளக்கு ஏத்துங்களேன். இதுல ஒரு கேள்வி வேற வரும். மண் விளக்கு ஏத்துனா ஃபேன் அமைஞ்சு போயிருங்க, ஏசி போட்டிருக்கேன் அது அமைஞ்சு போயிடும், இப்படி எல்லாம் சொல்லி போன் பண்ணி இதுக்கெல்லாம் கேட்பாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு கூண்டார விளக்கு ஒன்று வாங்கி 2 விளக்க உள்ள வச்சு ஃபேன் காத்து படாம, ஏசி படாம நீங்க சேஃப்டியா வச்சு அமையாம பார்த்துக்குங்க. அவ்வளவுதான். எத்தனையோ வேலைகளுக்காக ரிஸ்க் எடுக்கிறீங்க. அந்த விளக்கு அமையாம இருக்கிற பாதுகாப்பை நீங்களே பண்ணிருங்க. அது தொடர்ந்து ஏத்திட்டு வர என்ன ஆயிருன்னா, உங்க குடும்பத்துக்குள்ள அந்த விளக்கு பத்த வச்சாலே எனக்கு வாழ்க்கை சந்தோஷமா இருக்குதுங்கிற எண்ணம் வந்துட்டாலே பெட்ரூம்ல விளக்கு எரிய ஆரம்பிச்சு. இது இரவுல தான் நீங்க வைக்கணும், பகல வைக்கக்கூடாது. இரவுல 9 மணிக்கு மேல நீங்க விளக்கு வைங்க, சாப்பிட்டு போட்டு வைங்க, தப்பே கிடையாது. இந்த விளக்கு எப்படி நீங்க தூண்டி அந்த தீவை மேத்தி வெளிச்சத்தை இந்த ரூம் பூரா வெளிச்சத்தை கொண்டு வரீங்களோ அதுபோல உங்க மனசுல இருக்கிற எண்ணங்கள் எல்லாம் தூண்டி உங்க வாழ்க்கைக்கு ஒரு ஆதாரமே அது மூலாதாரமா மாறும். எப்படி ஒரு பரிகாரம் நீங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் வாழ்க்கையில நீங்க கேட்டிருக்கீங்களா? இந்த மாதிரி முன்னோர்கள் எல்லாம் அந்த காலத்துல அரிக்கல் லைட்ல தான் நான் வாழ்ந்தேன், அரிக்கல் லைட்ல தான் நான் படித்தேன், அரிக்கல் லைட்ல தான் நான் பாஸ் ஆனேன் அப்படின்னு அரிக்கல் லைட்டு இன்னைக்கும் ராந்தல் லைட்டு அந்த இத்தனோண்டு வெளிச்சத்துல முகத்தை முகமா பார்த்து
எத்தனை முகத்தை உருவாக்கி இந்த உலகத்தை கொடுத்துருக்காங்க. இத்தனைக்கும் அந்த ராந்தல் லைட்டு தானே. இதெல்லாம் உங்க வாழ்க்கையில தேட கிடைக்காத செல்வங்கள். இப்படி பரிகாரத்தை நீங்க கேட்டிருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கு. இனிமேல் நீங்க இந்த பதிவை பார்த்துட்டு உங்களுக்குள்ள நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்குள்ள எனக்கும் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்ய உறவு இல்லை அப்படின்னு உங்ககிட்ட சொல்றவங்களும் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த பதிவை அனுப்புங்க. அந்த வீடும் இன்னைக்கு வெளிச்சமா நிறையட்டுமே, அவங்க மனசு நிறைஞ்சு வாழட்டுமே. இதுல என்ன தவறு இருக்கு? நீங்க நல்லா இருந்தா மட்டும் போதும். உங்க மனசுல எங்கேயோ ஒரு மூலையில எனக்கு இந்த பதிவு கிடைச்சது, இன்னைக்கு நான் அதை செஞ்சு இன்னைக்கு நான் சந்தோஷமா எனக்காக நான் வாழ்றேன், என்னையோட போக வேண்டாம், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய நட்பா இருக்காங்க அவங்களும் வாழ்த்துன்னு இந்த பதிவு அனுப்புங்க. இதுக்கு காசு பணம் நீங்க எதுவுமே கொடுக்க வேண்டாம். வீட்டுக்குள்ள விளக்கேத்துறதுக்கு எதுக்கு காசு? கரும்பு திங்கிறதுக்கு எதுக்கு கூலி கேட்கணும்? நீங்க கரும்பு சாப்பிட்டு நீங்க வயிற்று நொப்பறதுக்கு எதுக்கு கூலி? அதுபோல உங்க வீட்டுல ஏத்துற விளக்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்றீங்க. செஞ்சு பாருங்க, உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த காலத்துல முன்னோர்கள் எல்லாம் எப்படி எல்லாம் இன்னைக்கு பளிச்சுன்னு வெளிச்சமா இன்னைக்கு நம்ம முகத்தை காமிக்கிறோமே, அன்னைக்கு சாயந்தரமான கைரேகை மறைஞ்சிருச்சுன்னா எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் குருவி காக்கா அடைஞ்ச மாதிரி அடைஞ்சு 7 மணி 8 மணிக்கெல்லாம் அவங்க தாம்பத்திய வாழ்க்கை நிறைஞ்சு காலையில 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு அவங்க கூலி வேலைக்கு போய் மக்களை எல்லாம் காப்பாத்திருக்காங்க. அசால்ட்டா தூங்கி அசால்ட்டா எந்திரிச்சிருந்தா 16 மக்களை பெக்க முடியுமா? இத்தனை மக்களை படிக்க வைக்க முடியுமா? இத்தனை மக்களை வளர்த்தி வாழும் பண்ண முடியுமா? அன்னைக்கு எல்லாமே நம்மளை விட பஞ்சுவாலிட்டியா வாழ்ந்தவங்க அவங்க தான். சூரிய உதயத்துல எந்திரிச்சு உழைப்பாங்க. சூரிய அஸ்தமனமாயி கைரேகை மறைஞ்சிட்டா அரைக்கு லைட்டு ராந்தல் லைட்ல வெளிச்சம் போட்டாச்சுன்னா அவங்க அந்த வெளிச்சத்திலேயே சாப்பிட்டு அந்த வெளிச்சத்திலேயே வாழ்ந்தாங்க. இதெல்லாம் ஆதிகால பரிகாரம் தானே. நீங்க செய்யலாம் அல்லவா? உங்களுக்கு இந்த பவர் கூடும். செஞ்சு பாருங்க. எனக்கு ஒரு நன்றி மட்டும் சொல்லுங்க. போன் பண்ணி எனக்கு சொல்லுங்க. என்னோட நம்பரு என்னோட ஆபீஸ் ஸ்டாஃப் கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க லைன் கொடுத்துருவாங்க. ஐயா, இந்த மாதிரி நான் ஒரு பரிகாரத்தை நீங்க சொன்னீங்க, நான் செஞ்சேன், இன்னைக்கு என் கணவன் மனைவியோட நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லி எனக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்களேன். நான் இன்னும் அடுத்த பரிகாரத்தை உங்களுக்கு தெம்பா சொல்றேன். இப்படி எல்லாம் நிறைய சிங்கப்பூர், துபாய், மஸ்கட், நான் எல்லா நாடுகளுக்குமே கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டு இருக்கேன். அங்க எல்லாம் இந்த பரிகாரத்தை செஞ்சதுக்கு அப்புறம் அவங்க நான் இந்த நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்ப அவங்க சந்தோஷமா எனக்கு கூப்பிட்டு சொல்றாங்க, இப்படி ஒரு ரகசியத்தை இவ்வளவு நாளுக்கு ரமிச்சு நான் இவ்வளவு லேட்டாகி சந்திச்சேங்க ஐயா, அதுக்கு நான் ரொம்ப ஃபீல் பண்றேன்னா. ஐயா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் சொன்னேன், நேரமும் காலமும் ஒன்று இருக்குது. அது எப்போ கிடைக்கிறோமோ அப்போ அது கிடைக்கும். அதனால அதை பெருசாக எடுத்துக்காதீங்க. அதை கண்டினியூ பண்ணுங்க. நீங்க கணவன் மனைவிக்குள்ளதான் வாழ போறீங்க, தவறான பாதையில வாழல. அதனால இந்த பரிகாரத்தை அன்பா எடுத்துக்கங்க, சந்தோஷமா எடுத்துக்கங்க. உங்க வாழ்க்கை எங்கேயோ போயிடும் அப்படின்னு சொன்னேன். வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப் சேனல் வச்சிருக்கோம். நீங்க வள்ளுவர் வாக்கு அப்படின்னு யூடியூப் சேனல்ல போய் டைப் படிச்சீங்கன்னா நம்ம வீடியோ கிடைக்கும். சுப மாரிமுத்து அப்படின்னு யூடியூப்ல போட்டீங்கனாலும் கிடைக்கும். ஆன்லைன்லயே நம்ம ஜாதகம் பார்க்குறோம். டேட் ஆஃப் பர்த், டைமு, பிளேஸ், உங்க பேரு, ஊர், இதை கொடுங்க. ஜாதகத்தை கணிச்சு ஃபோன்லயே நீங்க உட்கார்ந்த இடத்துல பலன் சொல்றோம். வாழ்க்கையில ஒரு முறை இப்படி எல்லாம் உங்க ஜாதகத்திலேயே பொதுவா மக்களுக்கே உலகத்துக்கே இந்த பரிகாரம் கொடுத்துருக்கிறோமே, உங்க ஜாதகத்தை பார்த்தா உங்களுக்கு வாழ்க்கையில சந்தோஷமா வாழ்வதற்கு ஒரு பரிகாரம் கிடைக்கும் அல்லவா? பரிகாரத்தை என்னைக்கு அதிகாரமா செய்யுங்க, நம்பிக்கையோட செய்யுங்க, நல்லதே நடக்கும் என்று சொல்லி, சுபமாரிமுத்து, உங்கள் சுபமாரிமுத்து. நான் அடிக்கடி சொல்லுவேன், மாரிமுத்து எப்படி உங்களுக்கு பேர் வச்சாங்கன்னு அடிக்கடி கேட்பாங்க. எங்க குரூப்ல கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, உங்களுக்கு எப்படி இந்த மாரிமுத்துங்கிற பேர் அமைஞ்சது அப்படின்னு. நான் அடிக்கடி எங்க அம்மாவை நினைச்சுக்குவேன், என்னை பெத்த தாய். அதனால என்னுடைய அம்மா வயிற்றுல சுமந்தது மாரிமுத்த இல்ல, வயிற்றுல சுமந்தது ஒண்ணு மாறி முத்தா உருவானதுனால நான் இங்க இருக்கேன். அது என்னுடைய பெற்ற தாய்க்கு தான் இது சமர்ப்பணம் அப்படி சொல்லுவேன். அதுபோலதான் என்னுடைய பரிகாரங்கள் எல்லாமே முத்து முத்தா இருக்கும். நீங்க செஞ்சு வாழ்க்கையில பலனடைங்க, நல்லா இருக்கணும். நீங்க எல்லாரும் யதார்த்தமா நீங்க வாழுங்க, யதார்த்தமா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். உங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வஞ்சகம், சூது, பாது, வேதனை, இது எல்லாத்தையும் வெளியேற்றிட்டு ஒரு நோக்கமா நீங்க வாழுங்க. உங்களை போல வாழ்றதுக்கு ஊருக்குள்ள யாரும் இருக்க மாட்டாங்க. நல்ல சந்தோஷமா
இந்த உடம்பே வந்து கணவனுக்கு சொந்தம், அந்த கணவனோட உடம்பு மனைவிக்கு சொந்தம். இது ரெண்டும் பரிமாற்றம் இருந்தாலே உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையே வராது. நைட்டு சந்தோஷமா இருந்தாங்கன்னா காலையில் பாருங்க அவங்க எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க. அப்போ ப்ளஸ் சந்தோஷம் ப்ளஸ் சந்தோஷமாகவே இருக்கு. நைட்டே சண்டை போட்டாங்கன்னா காலையில் மைனஸாக இருக்கா இல்லையா? காலையில் எழுந்திரிச்சு உட்காந்து டீ வைக்கலாமா வேண்டாமா இவருக்கு எது கொடுக்கணும் எண்ணம் வரும். அதே சந்தோஷமா இருந்தா சொல்லாமலே காப்பி வரும். எல்லாமே மனசுக்கு திருப்திக்கு தானே இதெல்லாம். அதனால நீங்க கண்டிப்பா செய்யுங்க. தவறா நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். நீங்க வாழ்றதுக்கு மட்டும்தான் நான் சொல்லுவேன். அதனால நீங்க இந்த பதிவுகள் எல்லாம் யதார்த்தமா நீங்க பாருங்க. அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் சுப மாரிமுத்து. நன்றி, வணக்கம்.